சமூகத்தில் என்ன பிரச்சனை இருக்குது, உங்களை சுற்றி இருக்கிற நிறைய பேருக்கு நிறைய தேவை இருக்குது. பொல்யூஷன் பிரச்சனை இருக்குது, நிலத்தை பிடிங்கிறாங்க, நிறைய பஞ்சமி நிலங்களை நிறைய பேர் வந்து பிடிங்கி வச்சுட்டு திருப்பி தராமல் இருக்காங்க. அந்த மாதிரி எவ்வளோ பிரச்சனை இருக்குது, அந்த மாதிரி ஜானர்லாம் எக்ஸ்போஸ் பண்ணுங்கள். அதை பண்ணாமல் திரும்ப திரும்ப சுற்றி ஒரு சமூகத்துக்குள்ளேயே சண்டையை வச்சு அது ரொம்ப தப்பு. எப்போ பார்த்தாலும் புத்த மதம் தான் ப்ரமோட் பண்ணுறீங்க. ஆனால் படத்தில் வந்து எல்லா ஹீரோட அம்மாவும் கிறிஸ்டின்ஸாக தான் இருக்கிறாங்க. அது எனக்கே புரியல. அது ஒரு மதத்தை ப்ரமோட் பண்ணிங்கன்னா கரெக்டாக அந்த மதத்தை ப்ரமோட் பண்ணுங்கள். இதில் நிறைய உள்ள சினிமாக்குள்ளே பிரச்சனை இருக்குது. இவங்க பண்ணுற இந்த அரசியலுக்கு நிறைய ஃபண்டு தராங்க. அதெல்லாம் பேசுனா சினிமாக்குள்ளேயே சண்டை போடுற மாதிரி ஆகிடும். அவங்க பேசுனது ரொம்ப வருத்தமாக இருந்தது. அதை வந்து ஒரு பதிவாக பண்ணிடுறேன். ஸோ இந்த மாதிரி புது படங்கள் கஷ்டப்பட்டு அவங்க ஒரு ஊர்லேருந்து ஒரு 10 பேர் சேர்ந்து காசு போட்டு படம் பண்ணி தெரிஞ்சோ தெரியாமல வந்து படம் பண்ணிடுறாங்க. அது விஷுவலாக பார்க்குறப்ப நிஜமாலே அந்த வைப் இருந்தது. அதை மக்கள் பாவட்டை விட்டுருங்க. அதை விட்டுட்டு அதுக்குள்ளே நீ ஐடியாலஜியை கண்டுபிடிச்சி கிராஃப்டை கண்டுபிடிச்சி ஆரம்பத்திலே அவங்கள வந்து தட்டி விடுறது கெள்ளி விடுறது மிகப்பெரிய தப்பு. சினிமாவுக்குள்ளே இருந்துட்டு அதை செய்யாதீங்க. இன்றைக்கி சினிமா எப்படி இருக்குது, இந்த வருஷம் ஒரு படம் கூட ஹிட் ஆகலை. இந்த வருஷம் இது வரைக்கும் எல்லாருக்குமே தெரியும். ஸோ சினிமா நல்லா இருக்கணும்னா சினிமாக்குள்ளே இருந்து எல்லா படத்தையும் சப்போர்ட் பண்ணுங்கள். ஐடியாலஜிக்கெல்லாம் படத்தை சப்போர்ட் பண்ணாமல் நான் சொன்ன ஜானரில் நீங்கள் படம் பண்ணுங்கள், நான் வந்து உங்கள் கூட நின்று ஸ்டேஜில் நின்று உங்கள் படத்தை வாழ்த்துறேன். ஸோ ஐடியாலஜிக்கலாக மட்டும் படம் பண்ணாமல் மக்களுக்கு என்ன தேவையோ அந்த மாதிரி படங்கள் பண்ணுங்கள். சொல்லணும்னு தோணுச்சு. நிறைய இதில் தப்பாக கூட இருக்கும். என்னை வந்து ஒரு சாரருக்கு எதிராக திருப்பி கொண்டு போவாங்க இதை வச்சு. நான் அந்த மாதிரி ஆள்லாம் இல்லை. எனக்கு என்ன தோணுதோ நான் வந்து அதை ஸ்ட்ரெயிட்டாக பேசுவேன், கரெக்டாக பேசுவேன்னு நினைக்கிறேன். ஸோ எப்படியும் நான் வரதான் போகுது என்னென்னமோ கமெண்ட்லாம். என்ன பண்ணாலும் எப்போ தேவையோ நான் வந்து இதெல்லாம் பேசுவேன். சினிமாலேயும் இதெல்லாம் பேசுவேன். ஸோ நான் இருக்கிற வரைக்கும் நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கெல்லாம் பேசிட்டுலாம் இருக்க முடியாது. இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடி என்னோடய மனமார்ந்த வாழ்த்துக்கள். தொடர்ந்து படம் பண்ணுங்கள். இதில் நடந்த தப்பெல்லாம் சரி பண்ணிவிட்டு அடுத்த படம் பெருசாக ஹிட் கொடுங்க. இந்த டீமுக்கு, மியூசிக் டைரக்டருக்கு, கேமராமேனுக்கு, டேரக்டருக்கு, ஆர்ட் டைரக்டருக்கு, ஒர்க் பண்ண அத்தனை அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், அசிஸ்டன்ட் கேமராமேன், இந்த ப்ரொடியூசர்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள், வாழ்த்துக்கள். தேங்க்யூ. என்னன்னா இப்போ அவர் மோகன்ஜி பேசினார். இதுக்கு முன்னே 3 பேருமே வந்து நம்பர் 1 பிடிச்சது. என்னன்னு காரணம் கேட்டிங்கன்னா ஸ்ரீ சவரி ஐயப்பன் படம், முதல் படம். இவங்களுக்கு வந்து மிகப்பெரிய அனுபவம் அந்த படம். ரூபன் உண்மையா இல்லையா ராஜா? 100% உண்மை. காரணம்னு கேட்டிங்கன்னா 67 பேர் சேர்ந்து இந்த படத்தை எடுத்தாங்க. ஸ்ரீ சவரி ஐயப்பன். அதில் 3 பேர் தான் ஜெயிச்சாங்க. அதில் யாருன்னா ஒன்று ராஜா, ஒன்று ஆறுமுகம், ஒன்று செந்தில். நம்பர் 1 ப்ரொடியூசர் கார்த்திக் தான், ஆறுமுகம் சொல்லிட்டேன். 3 பேர் எடுத்து நீ நிற்கிறாங்க. ஏதோ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன். இந்த படம் வெற்றி எடுத்து காரணம்னா, இந்த படம் வந்து கில்லி படம் பார்த்துருக்கீங்களா, விஜய் படம். அந்தமாரி மியூசிக்கு அந்தமாரி நடிச்சிருக்காங்கள தம்பி விஜய் பிரசாத். நான் இதெல்லாம் சொல்லினா தான் நீ உங்களுக்கெல்லாம் புரியும். இல்லைன்னா வந்து நான் பேச வேஸ்ட் ஆயிரும். விஜய், நடிகர் விஜய் உங்களுக்கு எல்லாம் தெரியும். அடுத்த முதலமைச்சருக்காக ஆக போகிறங்கிறதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அவரு கூட ஃபஸ்ட்டு படம் நாளைய தீர்ப்பு. எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, இவங்கெல்லாம் எப்படி நீ வந்திருக்காங்கிறத சொல்ல வரேன். நாளைய தீர்ப்பு ஒரு படம், அவரோட சொந்த படம். எஸ் சந்திரசேகர் தான் டைரக்டரு. அந்த படம் வந்து லைலா காலேஜில் ஷூட்டிங் நடக்குது. அதுக்கு முன்னே நாங்கள் சினிமாவுக்கு வந்துட்டோம் நடிக்கிறதுக்கு சான்ஸ் கேட்டு. அப்போ நான் சேத்துப்பட்டில் இருக்கேன். அப்போ லைலா ஷூட்டிங் எடுக்கும்போது நாங்கள் அப்படியே நடந்து சேத்துப்பட்டு நடந்து சான்ஸ் எடுத்து அப்படி போனோம் எஸ் சந்திரசேகர் பார்க்க. அங்கே போனால் மிமிகிரி தாமு இருக்கார்ல, நடிகர் தாமு, அவருக்கு வந்து 7 டேக்கு 8 டேக்கு வந்து சாட்டு வரல. இது நான் உண்மை. நீங்கள் எஸ் சந்திரசேகர் கேட்கலாம், இல்லை விஜய் இருக்காப்புல, இல்லை தாமு மிமிகிரி தாமு கேட்கலாம். அப்போ நாங்கள் போய் நின்று சான்ஸ் கேட்கலாம் போய் நிற்கும் போது நானும் என்னோடய தம்பி பையனை போய் நின்னோம். நிற்கும் போது பார்த்தா தாமு அப்படி கூப்பிட்டார், ராஜா கூப்பிட்ற மாரி. தம்பி இங்கே வா, ஜூஸ் சாப்பிடு, பிரியாணி சாப்பிடு, மட்டன் சாப்பிடு, சிக்கன் சாப்பிடு, எது வேணுமாலும் சாப்பிடு, ஃபிலிமை சாப்பிட்டா இப்படியே ஓடி போயிடுனாரு. இது சத்தியம். இது யாரா மிமிகிரி தாமு கூப்பிட்றாரு. இல்லை சார் நான் ஒழுங்காக பண்ணுறேன் சார் அப்படின்னால மறுபடியும் 9 டேக். ஏன்னா அப்போ ஃபிலிம் தான். இன்றைக்கி 100 டேக் எடுத்தாலும் நீ எடுத்துகிட்டு இருக்கலாம். ஆனால் இல்லை ஒன்று என்ன பண்ண சொல்லி அந்த படத்தை பற்றி நான் சான்ஸே கேட்கல. எப்படியே அவ்வளோ பெரிய மிமிகிரி தாமாலேயே சொல்ல முடியலன்னு சொல்லிட்டு சொன்னேன். அதேமாரி தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து விஜய் படம் 3 படம் ஓடல. அப்புறம் பார்த்தாரு ரசிகன் ஒரு படம் எடுத்தார். அப்புறம் எதுவும் எடுத்துல. அதுக்கப்புறம் பூவே உனக்கான ஒரு படம். இது எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, அந்த கஷ்டப்பட்டு வந்தது தான் அந்த பாயின்னு சொல்ல, வேறு தப்பாக நினச்சிக்க வேண்டாம். அப்போ ஏவிஎம்மில் பெரிய குடும்பம்னு ஒரு படம், பிரபு நடித்த படம். ஏன்னா நீங்கள் உங்களுக்குலாம் தெரியாதுன்னு சொல்ல வரேன். அப்போ விக்ரம், டைரக்டர் விக்ரம், ரவிக்குமார், எஸ் சந்திரசேகர், ஸ்ரீவித்யா எல்லாம் அப்படியே ஏவிஎம்குள்ளே வந்துட்டுருக்கோம். அப்போ நான் அப்படியே உள்ளே போகிறேன். அப்போ கூப்பிட்டு சொல்கிறேன் எஸ் விக்ரமை கூப்பிட்டு, என் பையனை நீங்கள் நடிக்க வச்சிருக்கீங்கன்னாரு. படம் பேருனா பூவே உனக்காக. அதேமாரி தான் இன்றைக்கி இவங்க 3 பேருமே அந்த சௌரி ஐயப்பங்கிற படத்தில் கஷ்டப்பட்டு எல்லாத்தையுமே பார்க்காத ஆள் இல்லை, கேட்காத ஆள் இல்லை, காசையும் கொடுத்து பணத்தையும் கொடுத்து எல்லாத்தையும் கஷ்டப்பட்டு இன்றைக்கி வந்து நிற்கிறாங்கன்னா இவங்களோட உழைப்பு, உங்களுடைய உண்மையான 3 பேரோட எண்ணம் தான். அதுக்காக தான் நான் விஜயை பற்றி சொன்னேன்.
ஏன்னா இன்னைக்கு விஜய் இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் அடுத்த சூப்பர் ஸ்டார் சொல்கிறாங்க, அடுத்த முதல்வர்ன்றாங்க. அது 1000 எப்படி அவருடைய கஷ்டத்தை நான் சொன்னது காரணம்னா அந்த நிலைமை வந்ததுனால தான் இன்றைக்கி வந்து இவங்களும் ஒரு பிடிச்ச நிற்கிறாங்கிறதுனால தான் நான் பேசுகிறேன். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். எப்படி கில்லின்னு நான் எதுக்கு சொன்னேன்னா, இந்த விஜய் பிரசாத் நடித்தது அந்த மியூசிக்லாம் வந்து அந்த ஸ்டைலில் இருக்குது. படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். ஏன்னா நேரம் அதிகமாக இல்லைங்கிறதுனால இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். நாங்கள் என்ன சப்போர்ட் பண்ண சங்கம் பண்ணோம். அப்புறம் இன்னொன்று 24 கிராஃப்ட்டுமே எங்கள் சங்கத்தில் இருக்குது. நீங்கள் இருக்கிற பத்திரிகாரங்களோ நடிகர்களோ டெக்னீஷியன் எந்த சூழ்நிலையிலையும் எந்த இருந்தாலும் என்னோடய சங்கத்தில் கார்டு எடுத்துகிட்டு நீங்கள் எங்கெல்லாம் ஒர்க் பண்ணலாம். எந்த சூழ்நிலையும் பயப்பட வேண்டாம், எதை பற்றி யோசிக்க வேண்டாம். அனைவருக்குமே எல்லா சங்கத்துக்குள்ள கார்டு அத்தனை பிஆர்ஓலேருந்து சாதாரண டீ காப்பி கார்டு வரைக்கும் எங்கள் சங்கத்தில் இருக்குது. அதுக்கு நான் ஃபுல் இறங்கி சப்போர்ட் பண்ணுவேன். நன்றி, வணக்கம். ஆக்சுவலாக இந்த விழாவுக்கு வர காரணம் டைரக்டர் ஐயப்பன் சார் தான். அவரோட நான் ஒரு படம் பண்ணியிருக்கேன், பிச்சுவாக்கத்தின் ஒரு படம். ரொம்ப காமான கூல் டைரக்டர். ஒரு சீன் லவ் ப்ரொபோசல் சீன் எடுக்கும்போது சொன்னார், இந்த சீன் வந்து கண்டிப்பாக ட்ரெண்ட் ஆகும் எனக்கு சொன்னார். நிச்சயமாக அதே மாதிரி யூடியூப்பில் இன்றைக்கும் ட்ரெண்டில் பார்த்தீங்கன்னா 7.2 மில்லியன்ஸில் ஃபஸ்ட்டு காட்டுறது அந்த சாங், அந்த சீன்ஸ் தான் காட்டும். அப்படி சொல்லி அடித்த ஒருத்தர் இந்த படம் ரொம்ப நல்லா வந்திருக்குனாரு. நான் வந்து கொஞ்சம் லேட் ஆகிட்டேன், சாரி. அந்த லாஸ்ட் சாங் தான் பார்த்தேன். ரொம்ப எமோஷனாக ரொம்ப நல்லா இருந்தது. ஹீரோ வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார், சான்ஸே இல்லை, ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க. மியூசிக் டைரக்டர் வேறு லெவல், கேமராமேன் எல்லாருமே ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கீங்க. இந்த ஹோல் டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஃபஸ்ட்டு ஐயப்பன் சாருக்கு தான் வந்தேன். இங்கே வந்து பார்த்தா அருள் சிவாலினி ஒரு அண்ணன் நமக்கு தெரியும், ஒரு வக்கீல், அவரும் நடிச்சிருக்காரு. அவர் ஒரு நல்ல நடிகர், இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. ஹோல் டீம் எல்லாருக்கும், தயாரிப்பாளர் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். படம் பெரிய வெற்றி பெறணும், அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. வந்திருக்கும் பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கும் என் சினிமா துறை சேர்ந்த சகோதர சகோதரிகளுக்கும் எல்லாருக்கும் வணக்கம். ஒரு சில வாரத்தை மட்டும் தான் பேசணும். இது வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த ட்ரெய்லர் வந்து மிக பிரமாதமாக இருக்குது. இந்த ட்ரெய்லர் வந்து பார்க்க வேண்டியது யாருன்னா அண்ணன் விஷால் அவர் தான் பார்க்கணும். அவர் தான் சொன்னார் ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, 5 கோடி ரூபா கம்மி யாரும் படம் எடுக்காதுங்க. 4 கோடி யாரும் படம் எடுக்காதுங்க, தயவுசெய்து வராதங்கனாரு. இதை பார்த்தாருன்னா தனியாக கருத்தை மாற்றிவிடுவார். ஓ இப்படி படம்லாம் பண்ண முடியுமா அப்படின்ட்டு. கண்டிப்பாக அவருக்கு இதை போட்டு காட்டணும். பிரமாதமான விஷயம். அதனால் கண்டிப்பாக அந்த ட்ரெய்லர் படத்தை கண்டிப்பாக விஷால்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். அது பத்திரிகை ஊடகம் கண்டிப்பாக சேருங்க. பார்த்துக்கப்புறம் அவர் பேசுவார், கண்டிப்பாக பேசுவார். நான் பேசுகிற தவறுன்னு சொல்லுவார், அது ஒரு எடுத்துக்காட்டு. ரெண்டாவது அண்ணன் மோகன்ஜி சொன்னார், மோகன்ஜி சார் படம் எல்லாம் பார்ப்பேன். அவர் ரொம்ப தைரியமான ஆள் மோகன்ஜி சார். அவர் எதாக இருந்தாலும் சரி, எந்த படம் எடுத்தாலும் நான் இப்படி தான் அப்படிம்பாரு. ஆனால் மேடையில் வந்து ஒரு இயக்குனர் பேர் சொல்லாமல் விட்டார். சூப்பர் ஸ்டார் வந்தார் அப்படி சொன்னார், இப்படி சொன்னார். யார் அந்த இயக்குனர் தெரியல. நான் யோசிச்சே இருக்கிறேன், யாராக இருக்கும், யார் சொல்லியிருப்பா. ஏன்னா நான் வந்து ரஜினி ரசிகர் சின்ன வயசுலேருந்து. அதனால் நான் என் படங்கள் எல்லாமே வந்து ரஜினி சார் கூட நடித்த நடிகர்கள், அவரோட டேரக்டர்லாம் வச்சு பண்ணிக்கிட்டே இருப்பேன். நான் வந்து என்னோட படத்தில் வந்து ஆர் சுந்தரராஜா சார் நடிச்சிருக்காரு, அவர் உதயகுமார் நடிச்சிருக்காங்க, கேஎஸ் ரவிக்குமார் நடிச்சிருக்காங்க என் படத்தில், என் டைரக்ஷன் பண்ணுற படத்தில். இப்படி எல்லாமே நாங்களும் நினச்சி பார்த்தேன். சரி இவங்க யாரும் சொல்ல வாய்ப்பு இல்லையே, சுந்தரராஜன் சொல்ல வாய்ப்பு இருக்குது. ஒரு வந்தாரான்னு தெரியல எனக்கு. இப்போ ஒரு படம் சிவசம்பவம் படம் பண்ணிட்டு இருக்கிறேன், அது செந்தில் சார் நடிச்சிட்டு இருக்காரு. நான் அவர்கிட்ட கேப்டன் பற்றி கேட்டே இருப்பேன். ஆனால் இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பற்றி பேசுகிற டேரக்டர் யாருன்னு எனக்கு தெரியல, மண்டை வெடிச்சிட்டு இருக்குது. அது டேரக்டர் அண்ணன் சொல்லி ஆகணும். இப்போ ஏன்னா தைரியமான ஆள் அவர் வந்து அதுக்கு பயப்பட மாட்டார். அவர் படம் திரும்ப அவ்வளோ பிரச்சனை அந்த படத்தில். நான் இப்படி தான் எடுப்பேன், இஷ்டம் தான் பாரு, இல்லை போயிட்டே இருந்துட்டார். பெரிய கட்சி தலைவர்லாம் வந்து அவர் பேசும்போது கூட என் கேட்டு. அதனால சூப்பர் ஸ்டார் தலைவரை பற்றி பேசினாலே நான் வந்து இது வந்து பிரச்சனை உருவாக்குன்னு சொல்ல வரல, தெரிஞ்சுக்கலாம் அவ்வளோதான். ஏன்னா அவங்க பேசினவங்க ஏதாவது ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை ஏதாவது பேசியிருக்கலாம், மேடையில் கேட்டுட்டு பேசியிருக்கலாம், இல்லைன்னா ரஜினி சாருக்கு ஆப்போசிட் கேட்டு நிறைய பேர் இருந்திருப்பாங்க, அதுக்காக பேசியிருக்கலாம். ஆனாலும் இது வந்து ஜாலியாக எடுத்துக்கிடணும். இப்போ வந்து ஒரு டேரக்டர் சொல்கிறாரு அப்படின்னா அங்கே வந்து தலைவரால் ஏதாவது பாதிக்கப்பட்டிருக்கலாம், இல்லை அவர் நினச்ச சீன் வராமல் இருந்திருக்கலாம், இல்லை வந்து அவர் சீன் எழுதும் போது இது போதி அப்படின்னு இருக்கலாம். ஸோ இந்த இதில் ஏதோ ஒன்று பேசிக்கலாம். நான் வந்து ஆர் உதயகுமார் சார் நிறைய பேசுவேன், கேப்டன் இவரை பற்றி ரஜினி சார் பற்றி பேசுவேன். சார் எஜமால் எப்படி இருப்பீங்க, அவர் எப்படி இருப்பார். அதேமாதிரி வந்து சுந்தரராஜ் சார் ராஜாதிராஜா படம் எப்படி பண்ணுவீங்க சார், அந்த சீன் எப்படி பண்ணீங்க, இந்த சீன் எப்படி பண்ணீங்க. ஏன்னா சுந்தரராஜ் சார் தொடர்ந்து என்னோட அவர் 5-6 படம் ட்ராவல் பண்ணியிருக்காரு. ஸோ அதனால் இப்போ அந்த டேரக்டர் யார் நான் தெரிஞ்சுக்கிடணும், நீங்களும் தெரிஞ்சுக்கிடணும் எல்லாருமே. ஏன்னா அண்ணன் வந்து பேர் சொல்ல மாட்டாங்க, கண்டிப்பாக சொல்லுவாங்க, நம்பிக்கை இருக்குது. தைரியமான ஆள் அண்ணன் ரொம்ப. ஆனால் தவறாக நினச்சிருவாங்கண்ணே இல்லை. மீடியா நண்பர்களுக்கும் வணக்கம். இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த ஆறுமுக அண்ணன், கார்த்தி அண்ணன், ராஜா அண்ணன், அவங்களுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லியிருக்கேன். இந்த படம் வந்து ஐயப்பன் சார், நான் அவர் ஃபஸ்ட்டு கரூரில் தான் மீட் பண்ணுறோம். ஒரு மீட்டிங்கில் கதை சொல்லி முடிச்சிட்டாரு. இவங்க ஃபஸ்ட்டு பேனர் இந்த படத்தில் பண்ணுறது நாங்கள் ஐயப்பன் படம் தான் பண்ணுவோம், எங்களுக்கு அந்த பேட்டர்னில் சொல்லுங்கன்னு சொல்லி முடிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் யாரை வச்சு ஹீரோவாக பண்ணுறீங்கன்னு கேட்டாங்க. அப்போ ஐயப்பன் சார் உங்கள் சைடில் யாருனா இருக்காங்கன்னா அப்போ ஆறுமுக அண்ணன் சொன்னார், என் தம்பி ஒருத்தன் இருக்கான் அவனை வச்சு பண்ணுங்கன்ட்டு. என்னை பார்த்தோன்னே ஓகே சொல்லிட்டாரு. ஐயப்பன் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த படம் நிறையா ரிஸ்க் எடுத்து பண்ணோம். தருமபுரி மாவட்டம் வத்தல்மலைன்ற ஒரு வில்லேஜில் தான் பண்ணோம். ஃபுல்லாகவே ஹீல்ஸு தான் அந்த இடம்.
ஒவ்வொரு டைம் எப்போ யானை வரும் என்ன வரும்னே தெரியாது. அந்த மாதிரி தான் ஷார்ட் எல்லாம் பண்ணோம். ஒரு நாள் ஷூட்டு பண்ணிகிட்ருக்கோம், திடீர்னு யானை வந்துடுச்சு. அப்போ தான் ஊர் ஜனங்கள்லாம் சொன்னாங்க அந்த மாதிரி யானை வந்துடுச்சு, அந்த இடத்த விட்டு கிளம்புங்கன்ட்டு. அங்கேருந்து கிளம்பி வந்தோம். நானும் ராஜானும் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போகும்போதே நாங்கள் ஆந்தி வேலையே யானை எங்களை மடக்கிடுச்சு. அப்போ எதிரில் ஒரு பைக்கில் வந்து ஒரு இடத்துல நிற்க சொல்லிவிட்டு எல்லா வண்டியும் வந்த பிறகு தான் அனுப்புனாங்க. நிறைய ரிஸ்க் எடுத்து பண்ணோம். ஐயப்பன் சார் பற்றி சொல்லணும். இந்த படத்தில் நான் மரம் ஏறுற சீனு, மலை ஏறுற சீன்லாம் இருக்கும். மரம் ஏறினதில் கூடுவார், வாங்க எங்க இந்த மரத்தை ஏறணும்னு சொல்லுவார். எப்படி சார் ஏறுறதுன்னு சொன்னால் உடனே அவரே ரோப் போட்டு ஏறி காட்டி இறங்கிட்டு இதே மாதிரி ஏறுங்கன்னுவார். எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணார். கேமராமேன் சாரும் அப்படி தான். ஒரு ட்ரோனில் ஒரு ஷாட் எடுக்கிறோம், நான் மலை ஹீல்ஸில் போவோம், மேலே அவங்க கீழேருந்தே பண்ணலாம். கேமராமேன் சாரும் ஐயப்பன் சாரும் என் கூடவே வந்து எப்படி பண்ணணும்னு சொல்லி எல்லாமே பண்ணாங்க. எந்த ஒரு மலை ஃபஸ்ட்டு ஏறணுனாலும் ஃபஸ்ட்டு ஐயப்பன் சார் வருவார். ஏறிட்டு இதே மாதிரி ஏறிடுங்க ஸ்கிட்டாக, ஏன்னா ஒரு டைம் சறுக்கி கீழே விழுந்துட்டேன், அதுக்கப்புறம் அதே மாதிரி பண்ணுங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க. எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தாங்க. இந்த ஏகேஆர் ஃபியூச்சர்ஸ் ஃபிலிம் இந்த மாதிரி பல வெற்றி படங்களை கொடுக்கணும், என்ன மாதிரி நியூ ஃபேஸ் ஹீரோக்களை வளர்த்து விடணும்ட்டு கேட்டுக்கிறேன். இந்த மீடியா நண்பர்கள் இந்த படத்தை நல்ல விதமாக சொல்லி எங்கள் ஹோல் டீமையே சப்போர்ட் பண்ணி இந்த படத்தை வெற்றி படமாக மாற்றணும். நான் 8 வருஷமாக இந்த ஃபீல்டில் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன், வரலான்னு. இவங்க மூலயமா இன்றைக்கி இந்த படத்தில் ஒரு பெரிய ஆக்ஷன் பிளாக்லாம் பண்ணியிருக்கேன். நீங்கள் எல்லாம் எனக்கு சப்போர்ட் பண்ணோம். நன்றி, வணக்கம். அரங்கில் வீற்றிருக்கும் அத்தனை பெரியவர்களுக்கும் அடியனுடைய பணிவான வணக்கங்கள். நான் மிகைப்படுத்தி சொல்லலை, ரொம்ப யதார்த்தமான ஒரு உண்மையை சொல்கிறேன். எனக்கு பர்சனலாக எத்தனை முறை கடல் அலைகளை பக்கத்தில் இருந்து பார்த்தாலும் திகட்டவே திகட்டாது. எப்பொழுதுமே எனக்கு அது மகிழ்ச்சி. பெரிய மலை அடிவாரத்தில் நின்றுக்கிட்டு வியாபித்திருக்கும் உயர்ந்து நிற்கும் அந்த மலையை எப்பொழுது பார்த்தாலும் எனக்கு அலுப்பே தோன்றாது. அது ரொம்ப ரசித்து பார்த்துக்கிட்டே இருப்பேன். அது திரும்ப திரும்ப எத்தனை முறை சந்தித்தாலும் உற்சாகத்தை கொடுக்கக்கூடியது. இப்படி அடிக்கடி நினைத்த மாத்திரத்தில் பார்த்த மாத்திரத்தில் உற்சாகத்தை கொடுப்பது எனக்கு பர்சனலாக நிறைய விஷயங்கள் இருந்தாலும் அவற்றுள் மிக முக்கியமான ஒன்று, கடந்த 42 ஆண்டுகளுக்கு மேலாக என்னுடைய திரை பயணத்தில் என்னுடன் ஒன்றாய் கலந்து பணியாற்றும் என் ஊடக நண்பர்களுக்கு எத்தனை முறை பார்த்தாலும் நான் மிகவும் மகிழ்கின்றேன். உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். இது சின்ன படம், அது பெரிய படம் அப்படிங்கிற பாகுபாடு எடுக்கக்கூடிய படத்திலேயோ போடக்கூடிய பட்ஜெட்லேயோ கிடையாது. படம் வெளியீட்டிற்கு பிறகு மக்கள் எப்படி ரசிக்கிறாங்க, இது எந்த அளவிற்கு வரவேற்பை பெறுகிறது, அதை பொறுத்து தான் அந்த படம் பெரிய படமாக கருதப்படுகிறது. அந்த விதத்தில் ரூபன் படம் மிகப்பெரிய வெற்றி படம். நம்ம இந்த திரைப்படத்துக்கு ஒரு பெரிய பெக்யூலியாரிட்டி இருக்கு. ரூபன்கிற திரைப்படம் எனக்கு நிறைய என்னுடைய பர்சனலா நிறைய விஷயங்களை அலசி ஒரு 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 சுய விமர்சனத்திற்கு உட்படுத்தி கொண்ட படம். ஒரு நாள் பல ஆண்டுகளுக்கு முன்னாடி கேர்ஜியா கார்டன்ல ஷூட்டிங் நடந்துகிட்டு இருந்தது. நான் ஒரு திரைப்படத்துக்கு ஒரு ரொம்ப ஐம் டூயிங் த லீட் ரோல் அட் தட் டைம். ஸோ அதனால அந்த ஒர்க்கு நடந்துக்கிட்டு இருந்தது. கேர்ஜியா கார்டனுடைய ஃப்ரண்ட் சைடு சார் ஒரு படத்துடைய பேட்ச் ஒர்க்கு ஒரு 1 hour பண்ணுவாங்க சார். அவங்க போனதுக்கு பிறகு நம்ம ஷூட்டிங் மறுபடியும் அந்த பக்கம் நடக்கும் அப்படின்னு எங்கள் டைரக்டர் சொல்லியிருந்தாங்க. சரி அப்படின்ட்டு ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன். பரபரப்பாக வந்தாங்க. திடீர்னு அந்த பக்கம் ஃப்ரண்ட்டில் அமைதியாக இருந்தது. என்னங்க ஒரு 1 hour ஷூட்டிங் நடக்கிறதா சொன்னாங்களே, அந்த சைடு ஷூட்டிங் நடக்குதா அப்படின்னா, ஆமாம் சார் சிந்து பைரவின்னு ஒரு படம் ஷூட்டிங் நடக்குது. யோ அது எங்கள் படம் அப்படின்ட்டு நம்ம டைரக்டர் இருப்பாங்களே அப்படின்ட்டு ஆர்வமாக போய் பார்க்கறதுக்காக போனேன். என்னடா இன்னைக்கு உன் படம் இந்த இது நடந்துக்கிட்டு இருக்குன்னு சொன்னாங்க.
ஒரு 1 ஹவர்ரா இந்த ஒர்க்கு நான் எடுத்துட்டு நான் கிளம்பிடுவேன் அப்படின்னாரு. எப்படா இருக்க அப்படின்னு டைரக்டர் என்னுடைய ஆசான் கே பாலச்சந்தர் ரொம்ப தட்டி கொடுத்து விசாரிச்சார். சார் நல்லா இருக்கேன் சார். சார் இந்த படத்தில் நான் இல்லவே இல்லையே சார் அப்படின்னேன். சும்மா சும்மா அப்படிலாம் கேட்காத. நீ கேரியரில் வளர்ந்துக்கிட்டு வரும் பொழுது உனக்கு நல்ல நல்ல வாய்ப்புகள் பெரிய பெரிய வேஷங்கள் கிடைக்கும் பொழுது வலுக்கட்டாயமா நான் இந்த படத்தில் இருப்பேன் அப்படின்னு நீ உள்ள புகுந்தேன்னு வையி, இதில் உனக்கு வாய்ப்பே இல்லை, ரோலே இல்லை. சார் ரோல் இல்லைன்னா பரவாயில்ல அண்ணா, நீங்கள் பேசுகிறீங்களா நான் பேச வேணேன். சரி சார் ரோலே இல்லை, இதுலலாம் உனக்கு ஒர்க்கு கிடையாது. நான் தான் சொல்லிட்டேனடா, நீ திருப்பி திருப்பி ரோல்னா எப்படி இது ஒரு சீனு ஒரு ஷாட்டுக்கெல்லாம் வரணுங்கிறியா அப்படின்னா. அப்போ நான் டைரக்டர்கிட்ட ஒரு தாழ்மையான ஒரு விண்ணப்பத்தை நான் வைத்தேன். சார் நான் எவ்வளவு பெரிய நடிகனாக இருந்தாலும் இன்னும் எத்தனை ஆண்டுகள் பணியாற்றினாலும் சின்ன நடிகனாக இருந்தாலும் எனக்கு அது முக்கியம் இல்லை. என்னை முதல்ல சார்லின்னு பேர் வைத்து நீங்கள் அறிமுகப்படுத்தினீங்க. அதனால என்னுடைய ஆசானுடைய எல்லா படத்திலையும் நான் ஒரு ஷாட்டாவது வரணும் சார். எனக்கு ஒர்க்கு இல்லைன்னா குரூப்லையாவது நான் வர்றேன். எனக்கு அந்த 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 அனுமதியையும் அந்த ஆசையையும் எனக்கு நீங்கள் கொடுக்கணும்னு கேட்டேன். சரி இவன் ஒருத்தன் ரொம்ப சரிடா நான் இன்னும் ஒரு 10-15 நிமிஷத்தில் பேக்கப் பண்ணிடுவேன் வா அப்படின்னு சொல்லி எடுத்தாங்க. அந்த படம் ரிலீஸ் ஆகி பெரிய வெற்றியாச்சு. அப்போது ஒரே ஒரு காட்சியில் வருகிறார் சார்லி, அரங்கை அதிர வைக்கிறார் அப்படின்னு சொல்லி பத்திரிகை நண்பர்கள்லாம் விமர்சனங்கள்ல குறிப்பிட்டு பாராட்டி எழுதியிருந்தாங்க சிந்து பைரவி படத்தில். அது என்ன ஆச்சுன்னா அதே தருணத்தில் இன்னொரு திரைப்படம் சில்வர் ஜூப்ளி படமாக ஓடிக்கிட்டு இருந்தது எனக்கு. இப்போ எனக்கு வர வேண்டிய வாய்ப்பு எப்படி வருது அப்படின்னா, இவரை படம் ஃபுல்லாக போட்டி எடுக்கக்கூடிய அந்த மாதிரி ரோலுக்கு கூப்பிடவா, இல்லை ஒரு சீனில் போட்டாலும் அவர் தான் சரின்னு தானே சொல்கிறாரு அதுக்கு கூப்பிடவா அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு டிரான்சிட் ஸ்டேஜ். அது என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு நடிகனுடைய கேரியரில் ரொம்ப முக்கியமான தருணம் என்னன்னா, என்னுடைய சரியான வாய்ப்பு கிடைத்தும் நான் சின்ன வேஷம் கொடுத்தா பரவாயில்ல சார் அப்படின்னு செய்யக்கூடிய லெவல்ல இறக்கக்கூடிய ஒரு நிலைமையா மாறிடும் அந்த தருணம். ஸோ இது எப்படி வென்றெடுக்கிறது அப்படின்னா, இன்னொரு விதத்தில் வென்றெடுக்கலாம். எப்படின்னா, இந்த 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 அருணாச்சலம் ரோட்ல எஸ்எஸ்ஆர் பங்கஜம் தியேட்டர் இருந்தது. இந்த தெருவுடைய முனையில் ஏவிஎம் ஆர்காட் ரோடுடைய அந்த இதில் ஏவிஎம் ராஜேஸ்வரி. ஒரே நேரத்தில் 2 படம் ரிலீஸ் ஆச்சு. ஒன்று பார்த்தேன் ரசித்தேன், ஃபுல் லென்த் காமெடி. எனக்கு ஹிலேரியஸாக காமெடினா அவ்வளவு உளுந்து சிரிக்கிறாங்க, மக்கள் பெரிய வரவேற்பு கொடுக்குறாங்க, எனக்கு பெரிய மகிழ்ச்சி. அங்கே வெற்றி கொடி கட்டு படம் பிரமாதமான குணச்சித்திரம், வெளியே வரும்போது அழுதுகிட்டே வர்றாங்க சார், அப்படி பிரமாதமாக இருக்குது சார் அப்படின்னு சொல்லி ஒரு உணர்ச்சி பொங்க வெளியே வந்தது. எனக்கு உள்ளுக்குள்ளே என்னன்னா, இது எப்படி வரவேற்பை பெறப்போகிறது அப்படின்னா, சில தருணங்கள் சில விஷயங்களை ஏற்றி செய்வதன் மூலமாக, சில பாத்திரங்களை எதிர்கொள்வதன் மூலமாக ஒரு நடிகன் எப்படி அங்கீகரிக்கப்படுகிறான் என்றால் மக்கள் மத்தியில், சார் அவருக்கு இமேஜிங்கிறது கிடையாது சார், எதை கொடுத்தாலும் சரியா செய்வார் என்று நிரூபிக்கிறதுக்கு நிறைய படங்கள் எனக்கு தேவைப்பட்டது. நண்பர்களே, எனக்கு அந்த மாதிரி ஒரு தருணத்தில் போரூர் ராஜா, அப்புறம் கரூர் இளம் கார்த்திகேயன், அப்புறம் அண்ணன் வந்து கோவை ஆறுமுகன். ஏன்னா அவர் எனக்கு பெட்டு, நான் அவரை செல்லமா கோவைன்னே கூப்பிடுவேன், அதனால தான் டக்குன்னு ஆறுமுகன், கோவை ஆறுமுகன். இந்த 3 பேர் சேர்ந்து ஒரு அற்புதமான ஒரு படம் நாங்கள் பண்ணுறோம் சார்லி சார், அந்த ப்ராஜெக்டில் நீங்கள் இடம் பெறணும் சார். நீங்கள் சொல்லுகிற வார்த்தையே பிரமாதமான வார்த்தை. நீங்கள் எங்கள் ப்ராஜெக்டில் வந்து ஒர்க் பண்ணுங்கன்னு சொன்னால் அதோடைய மீனிங் வேறு. எங்கள் ப்ராஜெக்டில் நீங்கள் இடம் பெறணும்னு சொன்னால் எனக்கு நீங்கள் ஒரு சின்ன வேஷம் கொடுக்க போகிறீங்கன்னு அர்த்தம். ஆனால் ஒரு தப்பாக நினச்சிக்காதீங்கன்னா, எனக்கு கொடுக்கின்ற பொழுது கொஞ்சம் நல்ல வேஷமாக பார்த்து கொடுங்க. நான் த்ரூட்டாக ஒரு 15 நாள் ஒரு 12 நாள் இருந்தால் தான் ஸ்பேஸ் இந்த ஃபில்ம் ரொம்ப முக்கியம். குறிப்பாக ஒரு ஊரில் ஒரு ராஜகுமாரி, அதிலிருந்தே நான் ஆரம்பித்து எப்படி துவங்கி வருதுன்னா,
கிருமி, மாநகரம் இந்த மாதிரி படங்களுக்கெல்லாம் பிறகு நான் இந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ் இந்த ஃபிலிம் ஒரு நடிகனுக்கு முக்கியம், எனக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு என் தயாரிப்பாளர்கள்ட்ட நான் ஒரு விண்ணப்பத்தை வச்சேன். அவங்க சொன்னாங்க, சார் நீங்கள் சொல்கிற பாயிண்ட் வந்து கரெக்டான பாயிண்ட் சார், நாங்கள் கோடிக்கணக்கில் இன்வெஸ்ட் பண்ணி மிகப்பெரிய அந்த மாதிரிலாம் கிடையாது சார், நாங்கள் ஒரு எளிமையான தயாரிப்பாளர்கள். ஆனால் எங்கள் படம் ரிலீஸ் ஆகின்ற பொழுது சார், அதாவது ராஜா, இளங்கார்த்திகேயன், ஆறுமுகம் இந்த 3 நண்பர்கள் சேர்ந்து நாங்கள் ஒற்றுமையாக எடுக்கக்கூடிய இந்த படம் ஒரு சின்ன படமாக இருக்கலாம், ஆனால் எங்ககிட்ட வாங்குற அந்த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எங்களால் பலன் அடையணுங்கிற எண்ணத்தோடு நாங்கள் எடுக்கிறோம் சார். அவங்களுக்கு நிச்சயமாக லாபம் வரணும் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னாங்க. எனக்கு அந்த வார்த்தை பிடித்தது. எப்படியாவது இதை எஸ்கேப் பண்ணிட்டு அடுத்து போனோம் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் பயன்படுத்தாமல், சார் இந்த படம் நாங்கள் எளிமையாக சிக்கனமாக எடுக்கிற படம் தான், ஆனால் இதை வாங்கி பையர்ஸ் இருக்காங்கல்ல, அது 4 பேருக்கு லாபத்தை கொடுக்கணுங்கிற எண்ணம் நிச்சயமாக இந்த ரூபன் திரைப்படத்தை மிக மிக உயரத்தில் கொண்டு செல்லும். இன்னொரு முக்கியமான காரணம், இந்த படத்துடைய டைரக்டர் ஐயப்பன் சார். சில இயக்குனர்கள் உதாரணமாக சார், அவர் நல்லா ஜம்ப் பண்ணுவார் சார், அப்படின்னா எங்கே ஜம்ப் பண்ணுங்க அப்படின்னா டக்குன்னு ஜம்ப் பண்ணிடுவார். ஆனால் அவங்க பிரமாம விசில் அடிப்பாங்கண்ணே, எங்கே விசில் அடிங்க அப்படின்னா விசில் அடிச்சிடலாம் சார். இவங்க சூப்பராக பாடுவாங்க சார் அப்படின்னா பிரமாமா பாடி காட்டிடலாம் சார். இவர் பிரமாமா டைரக்ட் பண்ணுவார் அப்படின்னா அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் என்னன்னா, மிக மிக வேதனையான விஷயம், தன் கனவை செல்லுலாயில் பதிவு பண்ற வரைக்கும் ஒரு இயக்குனர் அடையாளம் காணப்பட மாட்டார். நண்பர்களே, இந்த ஐயப்பன்கிற படைப்பாளி தலை சிறந்த இயக்குனர், மிக பிரமாதமான இயக்குனர். அவருக்கு இந்த திரைப்படத்திற்கு பிறகு மட்டுமல்ல, என்றும் சினிமாவில் சாதிக்கக்கூடிய மிகப்பெரிய சாதனைக்குரிய இயக்குனர். ஏன் இவ்வளவு அழுத்தமாக நான் சொல்ல வர்றேன் அப்படின்னா, நான் எத்தனையோ எண்ணற்ற இயக்குனர்களோட ஒர்க் பண்ணியிருக்கேன். நிறைய சில இயக்குனர்கள்லாம் என்னை நேசிக்கும், நான் நேசிக்கும். எங்கள் டைரக்டர் ஃபாசில் சார் ஒரு தடவை சொன்னார், சார்லி நீ நடந்து வந்து இதை இப்படி செய்யணும் அப்படின்னு நான் சீன் சொல்லிட்டேன், நீ எப்படி செய்யறியோ அதுக்கேற்ற மாதிரி நான் ஷாட் வைக்க போறேன், செய் அப்படின்னு சொல்லியெல்லாம் என்னை நேசித்து உயர்த்தி பிடித்த இயக்குனர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். ஆனால் இந்த டைரக்டர் ஐயப்பன் சார் எப்படின்னா, எடிட்டர் வெர்ஷன்லேயே ஃபில்ம் பண்ணக்கூடிய இயக்குனர். நிறைய எடுத்துட்டு அண்ணா அது எதுவுமே படத்தில் வரலண்ணா அப்படின்னு சொல்றதுக்கு பதிலாக தான் படத்தில் எதை பதிவு பண்ணணுமோ அதை மட்டுமே எடுக்கக்கூடிய ஒரு ஒப்பற்ற ஆற்றல் மிக்க இயக்குனர் ஐயப்பன். வணக்கம், என்ற பெயர் கோவை ஆறுமுகம். ஏகேஆர் ஃபியூச்சர் ஃபிலிம்ஸ் அப்படிங்கிற கம்பெனியில் ஏ ஆறுமுகம், கே கார்த்திகேயன், ஆர் ராஜா, நாங்கள் 3 பேர் நண்பர்கள். நாங்கள் இந்த மாதிரி ஏகேஆர் ஃபியூச்சர் ஃபிலிம்ஸ்னு ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிருக்கோம். நேரமில்லாத காரணத்தினால கம்மியாக பேசுகிறோம். ரூபன்கிற படம் ஐயப்பன் சார் மூலியமாக நாங்கள் எடுத்திருக்கோம். இந்த படம் வர சனிக்கிழமை அன்னைக்கு ரிலீஸ் ஆகுது. தியேட்டரில் போய் எல்லாரும் பார்த்து எங்களுக்கு பேராதரவு கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லாத்துக்கும் இங்கே வந்திருந்த அனைவருக்கும், சிறப்பு விருந்தினர்களுக்கும் ரொம்ப நன்றிங்க. இந்த விழாவை சிறப்பித்த அனைவருக்கும் மிக்க நன்றி. எல்லோருக்கும் வணக்கம். ஏகேஆர் ஃபியூச்சர் ஃபிலிம்ஸின் முதல் படைப்பு, முத்தான படைப்பு ரூபன் திரைப்படம். இத்திரைப்படத்தை இயக்குனர் மற்றும் டெக்னீஷியன், கேமராமேன் வந்திருக்கும் அனைத்து பெரியவர்களுக்கும் ரூபன் பட சார்பாக வரவேற்று நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. அனைவருக்கும் நன்றி. நான் நேரம் இல்லாத காரணத்தினால நிறைய என்னை வாழ்த்த வந்திருந்த நிறைய இயக்குனர்கள், பெரியவங்க, சார்லி சார், ஏன்னா எனக்கு பேசும்போதே என்ன பேசுறதுன்னு தெரியாமல் போச்சு. அவ்வளோ எனக்கு பிடிச்ச ஒரு அவர் ரொம்ப ரொம்ப நான் நேசித்த, ஏன்னா நிறையா டிஆர் சார் படங்கள் எல்லாம் நான் அவரை ரொம்ப ரசிக்கக்கூடிய ஒரு கேரக்டரு. அதனால் அந்த மாதிரி இடங்களில் நிறைய பேர் அந்த மாதிரி, அதே மாதிரி டாடா டைரக்டர் சார், மோகன்ஜி சார் எல்லாரையுமே நிறைய பேசணும். நேரம் இல்லாத காரணத்தினால இந்த படத்தை நம்ம சுருக்கமாக முடிக்க வேண்டியது, ஏன்னா அடுத்தது ஷோ இருக்கிறதுனால கொஞ்சம் சீக்கிரம் முடிக்க வேண்டிய சூழ்நிலை. வந்திருந்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இந்த படம் கண்டிப்பாக ஒரு கமர்ஷியல் கலந்த படமாக இருக்கும். இது ஒரு சாமி படம்னு எல்லாரும் பதிவு பண்ணுறதுனால கண்டிப்பாக இது அப்படி கிடையாது. நீங்கள் சமீபத்தில் காந்தாரா,
அனுமான் போன்ற படங்கள் வரிசையில் கண்டிப்பாக இந்த படம் இடம் பிடிக்கும். ரொம்ப நல்ல கமர்ஷியலோட இந்த படத்தை ஒரு தெய்வீகமாக நாங்கள் எடுத்திருக்கோம். இந்த தயாரிப்பாளர்கள் ரொம்ப ரொம்ப எங்களுக்கு சப்போர்ட் பண்ண விதம் பெரிய விஷயம். ஏன்னா சார்லி சார் சொன்ன மாதிரி ஒரு பெரிய சேலஞ்சிங் என்னென்னா, சினிமாவில் ஒரு சின்ன பட்ஜெட் கொடுத்துட்டு அதில் ஒரு பெரிய விஷுவல் காட்டுறதுன்றது ஒரு சவாலான விஷயம். நான் அந்த பெரிய விஷுவல் பண்ணுறதுக்கு நான் படித்த நாவல்கள் எனக்கு என்ன சொல்லுன்னா, எனக்கு கையில் கேமரா மட்டும் கொடு, எனக்கு அது போதும் அப்படின்னு எல்லா இடத்துலையும் சொல்லுவாங்க. ஏன்னா அது ஒன்று தான் நான் பேசுகிற ஆயுதமாக எல்லா இடத்துலையும் பார்க்கப்படுது. அதனால் அந்த ஆயுதத்தை எங்கிட்ட கொடுத்துட்டாங்க, நான் ஓடிட்டே இருந்தேன். அதனால் இந்த ப்ரொடியூசர்களுக்கு ரொம்ப நன்றி. வந்திருந்த